ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 64வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்தினை துதிப்பதினால் ஒவ்வொரு பலனுண்டு. இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் ஸ்திரீரோக நிவாரணம் பெற முடியும். பிறர் மனம் அறிவதற்கும் காரிய ஜெயம் ஏற்படுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அவிஸ்ராந்தம் பத்யுः குணகணகதாம்ரேடன ஜபா புஷ்பச்சாயாம் தவ ஜனனி ஜிஹ்வா ஜயதி சாம் யதக்ராசீனாயாः ஸ்படிகத்ருஷதச்சச்ச விமயீ சரஸ்வத்யா மூர்த்திः பரிணமதி மாணிக்யவபுஷாம். இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். ஜெகன்மாதாவான தேவியின் சிவந்த நாவு இடையராது தன் நாயகனான ஈசனின் பல குண விசேஷங்களை விவரிக்கும் கதைகளை மற்றவருக்கு எடுத்துச் சொல்வதையே ஜபமாக செய்து வருவதால் மேலும் சிவந்து செம்பருத்தி பூவின் இதழ்களை ஒத்த ஒளியோடு சிறந்து விளங்குகின்றது. இதனால் இந்த நாவின் நுனியில் குடியிருக்கும் ஸ்படிகம் போன்ற தெளிந்த வெண்ணிறமுடைய கலைமகளின் வடிவம் மாணிக்க கல் போன்று சிவந்த ஒளியோடு கூடிய வடிவமாய் மாறுபட்டு விளங்குகின்றது. இவ்வண்ணம் தேவியை தியானிப்பவர் இனிய சொற்களை கூறி மற்றவரை மகிழ்விக்கும் நாவினை உடையவர் ஆவார். இதோடு கலைமகளின் பரிபூர்ண அருளையும் அடைவர். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அம்மா, கற்புக்கரசியான நீ எப்பொழுதும் உன் கணவனின் பெருமைகளை திரும்ப திரும்ப சொல்வதால் புனிதமான உன் நாக்கு செம்பருத்தி பூவை போல சிவந்த நிறமாகவே இருக்கிறது. உன் நாவின் நுனியில் இருக்கும் வானின் சுத்த வெண்மை நிறமானது மாணிக்கம் போல் சிவந்த நிறமாகவே மாறிவிட்டது என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார். ஸ்திரீரோக நிவாரணம் பெறுவதற்கும் பிறர் மனம் அறிவதற்கும் காரிய ஜெயம் ஏற்படுவதற்கும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலை படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.